இதுதான் குனாஃபா டாக். இதை நம்ம வந்து பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரை ஆனது போதும். ஆக்சுவலி வந்து குனாஃபா வந்து பவுடர் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிடக்கூடாது, லிக்விட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கோம். நான் மறந்துட்டேன், போய் அகைன் அரைச்சிட்டு வரேன். இவ்வளோ பார்த்து எதுவும் செய்யாதீங்க, காமெடியாக இருக்கும் வீடியோ, அதை பார்த்து ரசிங்க. டடா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க, ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க குனாஃபா ஊத்து நம்ம டேஸ்டிங் கொஞ்சம் சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ இந்த குனாஃபாவை ஆட் பண்ணால் போட்டு கவர் பண்ணிடலாம். குனாஃபா சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு. இதை போய் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாமா? இது வரைக்கும் ரியாஸ்னா நான் செஞ்சதை எதுவுமே இந்த மாதிரி ருசிச்சுலாம் சாப்பிட்டதே இல்லை. பிரவீன் இது வரைக்கும் டேஸ்டிங்க்கு வந்ததே இல்லை. அவன்லாம் வந்தான், எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. கடைசியில் எனக்கு ஒரு சாக்லேட் கூட இல்லை. ஸோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். பாய்.